ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். பண்டிகைனால எங்கே பார்த்தாலும் சாஃப்ட் மைசூர்பா, நெய் மைசூர்பா, வெண்ணெய் மைசூர்பா அப்படின்னு சொல்கிறோம். என்ன தான் வாயில் போட்டாலே கரையிற மாதிரி பலவிதமான மைசூர்பா கடைகளில் அவைலபிளாக இருந்தாலும் அந்த பாரம்பரியமான ஒரு மைசூர்பா இருக்குது பாருங்கள். நம்ம அது சில பேர் கல் மைசூர்பான்னு சொல்லுவோம், சில பேர் முறுமுறுப்பான மைசூர்பான்னு சொல்லுவோம். அதோட டேஸ்ட்டே தனிங்க, அதோட மனமும் தனி. நான் அது செய்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லைங்க. இன்றைக்கி நம்ம அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு பொருளோட அளவு பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள எந்த கப்லேனாலும் அளந்து எடுத்துக்கலாம். எல்லா பொருளையும் ஒரே கப்பில் அளந்துக்கோங்க. 1 கப் கடலை மாவுக்கு 1.5 கப் சீனி, 1 கப்பு நெய், 1 கப் ரிஃபைண்ட் ஆயில். வாசம் இல்லாத நெய் எடுத்துருக்கேன். அந்த காலத்துலலாம் கடலை எண்ணெயில் தான் செய்வாங்க. நம்ம இப்போ ரிஃபைண்ட் ஆயிலில் செய்கிறோம். முதல்ல கடலை மாவை சலிச்சுக்கணும். கடலை மாவை கட்டி இல்லாமல் சலிச்சுட்டு அதில் ஒரு 3/4 கப் நெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். இதையும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டியெல்லாம் தட்டாதுங்க, நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு பதிலாக நம்ம டேரெக்டாக சீனி பாகில் கூட கடலை மாவு சேர்க்கலாம். அதை விட உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். உங்களுக்கு பதம் தப்பி போகும்னு பயமே இல்லாமல் இந்த மெத்தடில் செய்யலாம். இந்த பதத்தில் கரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு மைசூர் பாகு எந்த பாத்திரத்தில் தட்ட போகிறோமோ அதில் நெய் அல்லது எண்ணெய் தடவிக்கலாம். எப்போதுமே ஆழமான பாத்திரத்தில் நீங்கள் இந்த மைசூர் பாக்கு தட்டினீங்க அப்படின்னா நடுவில் நல்ல ப்ரௌன் கலரில் கிடைக்கும். கொஞ்சம் அகலமான பாத்திரம்னா நீங்கள் ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த பாத்திரம் விருப்பமோ அதில் நெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ மீதம் இருக்க நெய் எண்ணெய் இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அடுப்பில் சிம்மில் போட்டுடலாம். இது சூடாகவே இருக்கணும். இதை மைசூர் பாகில் போட்டு கிளறையில் இது சூடாகவே இருக்கணும். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரமோ ஒரு நான்ஸ்டிக் பாத்திரமோ மைசூர் பாகு கிளறதுக்கு எடுத்துக்கலாம். முதல்ல இதில் சீனி பாகு தயார் பண்ணிடணும். 1.5 கப் அளவுக்கு சீனி எடுத்துருந்தோம் இல்லையா, சுகர் சேர்த்துட்டு இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் தூசி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு தடவை கரைச்சி வடிகட்டிக்கோங்க. பதம் பார்த்தீங்க அப்படின்னா சிறு கம்பி பதம் வரணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு கம்பி பதம் ஃபார்ம் ஆகும். லைட்டாக விரலில் தண்ணியை தொட்டுட்டு சீனி பாகை தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பி மாதிரி உடையணும். சீனி பாகு பதம் பார்க்கறதுக்கு முன்னால் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. சட்டுன்னு பதம் மாறிடக்கூடாது. இந்த மாதிரி கம்பி மாதிரி உடையணும். பதம் கரெக்டாக இருக்குது. குறைஞ்ச தீயில் வச்சுக்கிட்டே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கடலை மாவு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளற ஆரம்பிக்கலாம். நம்ம கடலை மாவு ஆல்ரெடி நெய்யில் கரைச்சி வச்சுருக்கிறதுனால சீனி பாகில் ஈஸியாக உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும். கட்டியெல்லாம் தட்டாது. இனி லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனி கிளறிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சாக்கில் நம்ம எண்ணெய் நெய் சூடு பண்ணிகிட்டு இருக்கோம்ல அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு 1/4 கப் நெய் எண்ணெய், சூடான நெய் எண்ணெய் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம சூடான நெய் சேர்த்த உடனே மேலே இந்த மாதிரி நுரை மாதிரி நுரைச்சிட்டு வரும். நம்ம மிக்ஸ் பண்ண அந்த நுரை அடங்கிடும். அதுதான் அடையாளம். நுரை அடங்கின உடனே அடுத்தது இன்னொரு 1/4 கப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் எண்ணெயோ சேர்த்துக்கணும். நெய் எண்ணெய் அப்படிங்கிறது நம்ம மிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி சூடு பண்ண போட்டிருக்கோம் இல்லையா, அதை தான். ஒரு அடுப்பில் அது சூடாகவே இருக்குது. அதை திரும்ப திரும்ப சேர்த்துக்கிறோம். திருப்பி கிளறணும், அந்த நுரை அடங்கணும். இதுதான் ப்ராசஸுங்க. இப்படி நம்ம நெய் எண்ணெய் ஃபுல்லாக காலியாகிற வரைக்கும், மைசூர் பாகு கட்டியாகிற வரைக்கும் சேர்த்துட்ருக்க போகிறோம். இப்போ எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். இதுவுமே கொஞ்சம் கட்டியாயிட்டு எல்லா நெய் எண்ணெயும் சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நுரைச்சிக்கிட்டு வரும். கட்டியாகி இந்த பதத்தில் வரும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் நெய் தடவி வச்சுருக்கோம் இல்லையா பாத்திரம், அதுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு நடுவில் நல்ல ப்ரௌனாக வேணும் அப்படின்னா நல்ல ஆழமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி நீளமாக ஸ்லைஸ் பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக போட்டிருக்கேன். மேலே லைட்டாக தடவி விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் அந்த பாத்திரத்தை 2 தடவை டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மைசூர் பாகு பார்த்தீங்கன்னா ஆறின பிறகு பீஸ் போட்டால் ரொம்ப ஹார்டாகிடும். பீஸ் போட சிரமமாக இருக்கும். ஹார்டாக இருக்குன்னா சாப்பிட்றதுக்கு சிரமமாக இருக்கும் இல்லைங்க, பீஸ் போட சிரமமாக இருக்கும். கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கையிலேயே நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஆறிட்டு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம நெய் தடவி வச்சுருக்கிறதுனால இது கொஞ்சம் கூட ஒட்டாது, அப்படியே விழுந்துடும்.
நம்ம ஏற்கனவே வந்து கத்தியை வச்சு கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த மார்க் இருக்கும். அதில் நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் நம்ம கட் பண்ணி பீஸ் போட்டுக்கலாம். இந்த மைசூர்பா பார்க்குறதுக்கு இப்படி ஹார்டாக இருக்கிறதுனால ஹார்டு மைசூர்பா அப்படின்னு பேர் வந்ததே தவிர, இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். மேலேயும் கீழேயும் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். நடுவில் அப்படி ஒரு நெய் வாசத்தோட சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மைசூர்பா ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.